ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். ஸோ இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்குங்க. அது எந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்னா, இந்த எக்ஸாம் ஒரு கேம்பிளு. அதே மாதிரி ஓகே ரைட்டு, என்னதான் இருந்தாலுமே லக் பிளேஸ் அ மேஜர் ரோல். படித்தது வராது. தென் உண்மையாலே என்ன பண்ணால் தான் கிராக் ஆகும்? இந்த டாப்பர் வேறு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கிடக்குறானுங்க வாயில் அதாவது என்னென்னா, நம்ம படிக்கிறது ஒன்றாக இருக்குது, நம்ம பண்ணுறது ஒன்றாக இருக்குது, நம்ம கஷ்டப்படுறது ஒன்றாக இருக்குது. இந்த பக்கம் இந்த டாப்பர் வேறு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. நம்ம கூடவே படிச்சிருப்பாங்க. நம்ம கூடவே படித்தவங்களாம் ப்ரிலிம்ஸை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதாவது இந்த எக்ஸாமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. அவங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை விட்டுட்டு போகிறது சரி, ஓகே, அது அவங்களுடைய பர்சனல் சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ், அதனால் விட்டு போயிருக்காங்க. போகும்போது நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் வேறு க்ரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த எக்ஸாம்லாம் படிச்சுலாம் பாஸ் பண்ண முடியாதுடா, இது இது வந்து எப்படி தெரியுமா, இதெல்லாம் லக்கு, அவ்வளோதான். உனக்கு லக் இருந்ததுன்னா நீ உள்ளே போவ. எனக்கு தெரிஞ்ச அண்ணா இருக்கார் பாரு, 5 அட்டெம்ப்ட் மெயின்ஸு, 5 மெயின்ஸு இன்னும் கிளியர் பண்ணல. 27 வயசு ஆயிடுச்சு, 28 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வேலைக்கு போகல, சம்பாதிக்கல. இதே மாதிரி நம்மளை யோசிச்சுப்பாரு, இப்படிலாம் இருந்தால் கரெக்டா, வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பர்செப்ஷன், ஒரு இம்பேக்ட்டு, தென் ஒரு மைண்ட் செட்டு, இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதாவது ப்ரிப்பரேஷன் விட்டு போகிறவங்க. சரி, இப்போ இந்த ப்ரிலிம்ஸு பேப்பர்னால வந்த ஒப்பீனியன்ஸு ஏற்கனவே நம்ம இம்பேக்டான ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ். இது இந்த வருஷம்ட்டு இல்லைங்க, எல்லா வருஷமும் இருக்கும். ஈஸி பேப்பர் ஆனால் கூட 13,000 பேர் தான் கிளியர் பண்ண போகிறாங்க. கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுன்னா நம்ம தான் ஆக போகிறோம். சரி, அப்போது இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் இருந்துட்டு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூபிஎஸ்சி வேணும், உண்மையாலேயே நம்ம சர்வீஸ்குள்ளே போகணும், நம்ம படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. பட் சம்வேர் ஆர் தி அதர் நம்மளால் ரீஸ்டார்ட் பண்ண முடியல. சம்வேர் ஆர் தி அதர் நம்மளால் எதுவுமே நம்ப முடியல. இது சரியா, இது தவறா அப்படின்ட்டு நம்மளால் தெரிய முடியல. சரிங்களா? பட் சி கைஸ், நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட்கான வழிகளை சொல்கிறேன். தென் ஒரு சில உண்மைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மை என்னென்னா, சிம்பிளான உண்மைகள் தான், சிம்பிளான விஷயங்கள் தான். பட் ஆனால் அது உங்கள் மனசில் ஆழமாக இருந்தால் தான் இது உங்களுக்கு தெளிவே வரும். புரியுதுங்களா? ஸோ எஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் தி ஃபோர்மோஸ்ட் திங், த ஃபர்ஸ்ட் ட்ரூத் என்ன தெரியுமா? சி கைஸ், யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். நீங்கள் நைட்டு பகல் பார்க்காம உழைக்கணுங்க. உழைச்சாதாங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு ப்ரோக்ராமில் இருந்துட்டு, நான் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு, இல்லை ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு, இந்த பாரு ஈஸியாக இருக்குது பாரு, இந்த பாரு சொல்லிட்டாரு பாரு, இந்த பாரு இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும்னா உண்மையாலே முடியாதுங்க. ஏன்னா இது ரொம்ப லென்த்தியான எக்ஸாம். அப்போது யூ நீட் டு புட் இன் யுவர் எஃபர்ட், யூ நீட் டு ஒர்க் ஹார்ட், யூ நீட் டு சிட் அண்ட் ஸ்டடி, யூ நீட் டு சிட் அண்ட் ஸ்டடி, அண்ட் ஃபார் தேட் யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அப்போ கம்ஃபர்ட் ஜோன்னா என்னது? கம்ஃபர்ட் ஜோன்ன்றது என்னென்னா, ப்ரோகாஸ்டினேஷன், தள்ளி போடுறது விஷயத்த. இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ மெயின்ஸ் இருக்குது, மெயின்ஸ்னா டாபிக் வைஸ் பிவைக்யூஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, சிலபஸை பார்க்கணும், டாபிக் வைஸ் பிவைக்யூஸை பார்க்கணும், பிவைக்யூஸ்லேருந்து ஆன்சர் ரைட்டிங் எழுதணும், இவாலுவேட்டர்ஸ் கிட்ட இவாலுவேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ் இருக்குன்னா ப்ரிலிம்ஸுக்கும் நீங்களாம் டாபிக் வைஸ் பிவைக்யூஸ் இருக்குது. அந்த டாபிக் வைஸ் பிவைக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், டைமுக்குள்ளே சிலபஸை முடிக்கணும், சிலபஸ் முடிச்சுட்டு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு போய் டெஸ்ட் கொடுக்கணும். ஆனால் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுனால நம்மளால் பண்ண முடியாது. அப்படி கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு ஒர்க் ஹார்டு பண்ணலன்னா தென் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படிங்க? இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருந்து 1 இயர் 2 இயர் கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த யூபிஎஸ்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அது தெரியாமல் யார் வேணாலும் என்ன வேணாலும் கமெண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் நத்திங், if you are doing nothing, or you are being busy doing nothing, so you are busy doing nothing, or else you are doing nothing, ரெண்டுத்திலையுமே ரிசல்ட் வரப்போகிறது இல்லைங்க. இந்த ஃபீல்டை விட்டு நம்ம ஜாலியாக வெளியே போயிடலாம். பட் அப்போ உங்களுடைய எஃபர்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இட் கோஸ் இன். சரிங்களா? சரி, இப்போது நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் இந்த ப்ரிப்ரேஷனை. சரிங்களா? நான் இந்த ப்ரிப்ரேஷனை ரீஸ்டார்ட் பண்ணோம். எப்படி சார் பண்ணுறது? எப்படி சார் பண்ணுறதுன்னா, சி கைஸ், நானுமே இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 பாயிண்ட் யோசித்தேன். 10 பாயிண்ட் யோசித்தேன். பட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு க்ளீனாகப்பட்டது. இந்த பாயிண்ட்ஸ் எழுதி, இன்ஃபேக்ட் இது ஒரு 3rd ரீடேக். இந்த ரீடேக்கில் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிளியராகப்படுது. அதாவது என்னென்னா, நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணுமா, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருங்க, உண்மையாக இருங்க. உண்மையாக இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஈஸியாக ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்லேயே இருப்பீங்க. சரி, இங்கே உண்மை என்ன சார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இது ஒரு சின்ன கதையிலேருந்து சொல்கிறேன். ஒரு சின்ன கதையோட சொல்கிறேன். ஒரு ராஜா என்ன பண்ணாருன்னா, விதைகளை கொடுத்து மினிஸ்டர்ஸ் கிட்டலாம், யார் யாரெல்லாம் இந்த விதைகள்லாம், அதாவது என்னன்னா,
ட்ரீயாக எடுத்துகிட்டு வரீங்களோ சரிங்களா. ஸோ இந்த விதைகளை போட்டு மரமாக எடுத்துகிட்டு வரீங்களோ இல்லை செடியாக எடுத்துகிட்டு வரீங்களோ, ஒரு வாரம் டைம் எடுத்துகிட்டு வரீங்களோ, நான் உங்களுக்கெல்லாம் ராஜாங்கத்தில் ஒரு இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடனே என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒரு வாரம் கழிச்சு எல்லாருமே பெரிய பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பாட்டு ஒரு இடத்துல அந்த விதைகளை வச்சு மரம் இது இது இந்த செடி அப்படின்ற மாதிரி 10 பேர் 10 காமிச்சாங்க. ஆனால் ஒருத்தர் வெறியும் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் விதைகள நான் போட்டேன். டெய்லி நான் தண்ணி ஊத்துறேன். சரிங்களா? விதைகள் இருந்தது. நான் டெய்லி தண்ணி ஊத்துனேன். தண்ணி நான் டெய்லி பிளேஸ் பண்ணி கூட லைக் சீட்ஸ் அதாவது ட்ரீ வந்து க்ரோவே ஆகல சார். நான் என்ன பண்றதுன்ட்டு தெரியல அப்டின்ட்டு. அப்போ ராஜா என்ன சொன்னார்ன்னா, "உனக்கு தான்ப்பா இந்த என்ன சொல்றது ராஜாங்கம் ஆர் வாட்டெவர் இட் இஸ்." ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜா குடுத்தது இருக்கு இல்லையா? ராஜா குடுத்தது வந்து பாயில்டு சீட் சரிங்களா? ஸோ அவிச்ச விதைகள தான் குடுத்திருந்தாரு. சரி ஓகே. இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டூ பி ட்ரூ. ட்ரூ இன் தி சென்ஸ் என்ன? அப்போ நம்மகிட்ட என்ன சீட்ஸ் இருக்கு? நம்ப எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்? நம்மளுடைய ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3, 4ல நம்மளுடைய ஹோல்டு எவ்வளோ? மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் உண்மையாலேயே ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தா நம்மளால எழுத முடியுதா? எழுத முடியலன்னா நம்ம அதுக்கு என்ன செய்றோம்? இது எதுவுமே தெரியாம, இல்ல அந்த உண்மைகள நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம, சரிங்களா? உண்மைகள அக்செப்ட் பண்ணிக்காம, இல்ல அந்த உண்மை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்காம, நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி கூட என்னங்க பிரயோஜனம்? இல்ல நம்ம படிச்சே என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ த ஃபர்ஸ்ட் அண்ட் தி ஃபோர்மோஸ்ட் திங் யூ நீட் டு டூ இஸ் லைக் நோ வேர் யூ ஸ்டாண்ட். அண்ட் ஃபார் திஸ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். யூ நோ வாட்? எல்லாருமே அந்த செடிகள் எடுத்துட்டு இருந்தாங்களா? எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க? ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக. நான் பாத்தியா இவ்வளோ படிச்சிருக்கேன். நான் பாத்தியா இது எனக்கு தெரியும். நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறேன். நான் இப்படி. நான் டேலண்டட். எல்லாருமே செடிகளை எடுத்துட்டு வந்தாங்கன்னா எல்லாருமே ஷோ ஆஃப் காமிச்சாங்கன்னா சரிங்களா? இப்போ இருக்கிற டாப்பர்ஸை பாருங்க. நான் டெய்லி 10 மணி நேரம் பண்றேன். 4 மணி நேரம் படி. இதை பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் 10 சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னங்க? அவங்க நைட்டு பகல் உட்காந்து படிக்காமையா இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? லக்ல கிளியர் பண்ணவங்க ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. உட்காந்து படிச்சு, அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கிளியர் பண்ணவங்க தாங்க இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணாம அப்படியே ஒரு ஸ்மூத் ரைட்ல கிளியர் பண்றதுன்னா, அதில யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அந்த ஒருத்தர் 2 பேரு அதே மாரி எனக்கு வாழ்க்கை வந்துடணும்னா, நீங்க படிக்கவே தேவையில்ல. அப்படியே போய் குடுங்க எக்ஸாம. அப்படியே போய் குடுங்க. வந்ததுன்னா ரைட் இல்லன்னா பரவாயில்லையே! அப்போ ஐ வாண்ட் டு க்ரோ பிக். I want big things in life na, then you need to sit and work. You need to accept the reality. You need to know where you are standing and you need to be true with yourself. இல்லையா, then this journey is going to be very very difficult. Plus இன்னொரு விஷயம் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்க ரியலாகவே ரேங்க்கு தான் வாங்கணும். நான் உண்மையாலேயே ரேங்க்கு தான் சார் வாங்கணும் இந்த எக்ஸாம்ல அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்கீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு டேக் 1 1/2 இயர்ஸ் ஃபார் யூ டு கம்ப்ளீட் தி ப்ரிப்பரேஷன் கைஸ். இது புரியாம நீங்க அட்டெம்ப்ட் குடுக்கலாம். நீங்க திரும்ப 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 பிரிலிம்ஸு, மெயின்ஸுன்னு சொல்லிட்டு அந்த லூப்ல மாட்டிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட உட்காரலாம். இன்ட்ரஸ்டடாக படிக்கலாம். ஜென்யூனாக படிக்கலாம். பட் 1 1/2 வருஷம் நீங்க அந்த எஃபர்ட்ட குடுத்து தாங்க ஆகணும். அது பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ். இல்ல சார், நான் 2 வருஷமா நான் கிளாஸஸ் போயிட்டு இருக்கேன்னா, கிளாஸஸ் வேற, பிரிப்பரேஷன் வேற. சரிங்களா? கிளாஸஸ் வேற, பிரிப்பரேஷன் வேற. பிரிப்பரேஷன்னா, நீங்க சால்வ் பண்ற பிவைக்யூஸ், நீங்க எடுக்கிற மார்க்ஸ், நீங்க பண்ற பிராக்டிசஸ், நீங்க எழுதுற ஆன்சர்ஸ், நீங்க படிச்சு எடுக்கிற நோட்ஸ். இதுக்கு பேர் தான் பிரிப்பரேஷன். பிரிப்பரேஷன் வேற, கிளாஸஸ் வேற. கிளாஸஸ்ன்றது சொல்லிக் குடுக்குறது, கான்செப்ட் கிளாரிட்டி, நம்மளுக்கு புரியறது. ப்ரிப்பரேஷன்ன்றது வேற, கிளாஸஸ்ன்றது வேற. இங்க ப்ராப்ளமே என்னன்னா, யூபிஎஸ்சி ப்ராப்ளமே இல்ல. யூபிஎஸ்சி இன்ஸ்டிடியூட்ஸ் தான் ப்ராப்ளம். என்னன்னா, பிரிப்பரேஷன் என்ற பேர்ல கிளாஸஸ்ல உட்கார்றீங்க. பிரிப்பரேஷன் என்ற பேர்ல இந்த 5 விஷயம் செய்யணும் இல்லையா? இத பண்றதில்ல. சி கைஸ், இப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அபெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்சர் ரைட்டிங், பிவைக்யூஸ் உங்களுடைய எஃபோர்ட். ஆன்சர் ரைட்டிங், பிவைக்யூஸ். பிவைக்யூஸ் ஃபார் பிரிலிம்ஸ், மெயின்ஸ். உங்களுடைய எஃபோர்ட். இ ஃபார் எஃபோர்ட். எக்ஸ் ஃபார் many dominant factors, but one factor I will tell the X factor is the mentor. இந்த 4 விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக சேல் த்ரூ பண்ணிட்டு போகலாம். ஒரு 1 1/2 இயர்ஸில் உங்களுடைய ரைட் எஃபர்ட் கொடுக்கலாம். புரியுதுங்களா? ப்ளஸ் அட் த மீன் டைம் மெனி பீப்புள் டெல் யூபிஎஸ்சி இஸ் அ வார். அந்த வாரில் போகிறீங்கன்னா யூ லூஸ் எவ்ரி திங்னு சொல்லிட்டு. வாட் ஐ ஆஸ்க் இஸ் லைக், வாருக்கு போகிறவங்க ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போயிடணுமா? நீங்கள் லூஸு வின் அதெல்லாம் ஒரு பக்கம். நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாமல் வாருக்கு எப்படிங்க போவீங்க? அப்போ நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாமல் அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்கன்னா, தென் அந்த அட்டெம்ப்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ அதுக்கு மெயின் ரீசனே வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன், உங்கள் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை. அதை நீங்கள் சரி பண்ணணும். அப்போது அக்செப்ட் தி ரியாலிட்டி.
see where you are standing, write down the points what you are doing. This is not a strategic video where I will tell GS paper 1க்கு பாருங்க, 2க்கு பாருங்க, 3க்கு பாருங்க, 4க்கு பாருங்க. அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் ரியாலிட்டி நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கலனா தென் யூ ஆர் நாட் கோயிங் டு கிராக் திஸ் எக்ஸாமினேஷன். ஃபைன் கைஸ். ஸோ சிம்பிள். நான் சொன்னதில் ரீஸ்டார்ட் பண்ணோன்னா சிம்பிளான விஷயம். யூ நீட் டு புட் இன் சம் ஒர்க் ஹார்ட், யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். தென் யூ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி தேர். உங்கள் மைண்ட் செட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க அண்ட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். இப்படி இருந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி லெவி பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம்லைன் லெவி பண்ணுவீங்க. யூ வில் கெட் டு நோ வாட் யூ ஆர் அப் டு அண்ட் தென் யூ வில் இம்ப்ரூவ் ஃப்ரம் தட் டே ஆஃப் ப்ரிப்ரேஷன் டுவர்ட்ஸ் திஸ் எக்ஸாமினேஷன். அண்ட் ரியாலிட்டி என்னென்னா, கிரேட் திங்ஸ் டேக் டைம். நீங்கள் எய்ம் பண்ணுறது பெரிய விஷயங்கள். அப்போ அந்த பெரிய விஷயங்கள் வேணும்னா உங்களுடைய எஃபர்ட்ஸும் பெருசாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ எஸ் கைஸ். ஸோ ஐ திங்க் I would have given you certain clarity with respect to this video. That's it with regards to this video. Thank you for watching.